வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th 3rd term தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிலபஸ் வைஸ் தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ண தமிழ் புக் வைஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி 6th ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 7th ஒவ்வொரு டம்மாக போட்டுட்ருக்கோம். நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி ஓல்டு வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி ஜிஎஸும் புக் வைஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஜிஎஸ்க்கான டெஸ்ட் நமக்கு டெலிகிராம் சேனலில் டெய்லி போட்டுட்ருக்கோம். அதையும் மறக்காமல் ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது 7th தமிழ் term 3. ஸோ இதில் பாருங்கள், விருந்தோம்பல்னு ஒரு பழமொழி நானூறு பாட்டு கொடுத்துருக்காங்க. பழமொழி நானூறு நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இதை பார்க்கணும். ஓகேவா? மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள் ஒன்றுரா மூன்றிலோ இல். அதாவது இந்த பாடலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மூன்றுரை அறையினார். பழமொழி நானூரோட ஆசிரியர் மூன்றுரை அறையினார். ஓகேவா? மாறி அப்படின்னா மலை, வறந்திருந்த அப்படின்னா வறண்டு இருந்த, புகாவாக அப்படின்னா உணவாக, மடமகள் இளமகள், நல்கினாள் அப்படின்னா கொடுத்தால், முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணையை தான் முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மாறி ஒன்று, அதாவது மாறி ஒன்று இல்லாமல் வறண்டிருந்த காலத்தும், மழை இல்லாமல் வறண்டிருந்த காலத்தில் பாரி இருக்காங்க இல்லையா, பாரியோட மடமகள், மடமகள்னால் யார்? இளமகள். பாரியோட இளமகள் பான்மகற்கு, பாரியோட இளமகள் பான்மகற்கு, அதாவது பாடல் பாடி இந்த மாதிரி புலவர்கள்லாம் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு அறிஞர் மாதிரி அந்த மாதிரி வருவாங்க இல்லையா வீட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். அதாவது கொதிக்கிற நீர் உலையில் சோறு போட்டு தராமல் பொண்ணை திறந்து கொண்டு உணவாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீர் உலையில் சோறு கொடுக்காமல் பொண்ணை திறந்து கொடுத்தனால ஒன்றுரா மூன்றிலோ இல், அதாவது ஒன்றுரா மூன்றிலோ இல் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு கிடையாது, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் கிடையாது. அதான் அந்த பாட்டோட அர்த்தம். ஓகேவா? பாருங்கள், மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அதனால் பொருள் இதுவும் இல்லாத வீடு அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அறியலாம். ஒன்றுரா மூன்றிலோ இல் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதுக்கு அர்த்தம் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ பழமொழி நானூறில் ஒவ்வொரு பாடலுக்கு இறுதியிலும் ஒரு பழமொழியை கொடுக்குப்பாங்க. ஓகேவா? பழமொழி நானூறு 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதனுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையினார். இவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். சரியா? அடுத்து, மரம் வளர்த்தால் மாறி பெறலாம். மாறி அப்படின்னா மலை, நீருலையில், நீர் கூட்டல் உலையில், மாறி கூட்டல் ஒன்று, மாறி ஒன்று. அடுத்து, நமக்கு இந்த பாடல் சிலபஸ் கிடையாது, ஆனால் எல்லா பாடல்களும் சொல்லும் பொருளும் நம்ம படிக்கணும். சரியா? குழி அப்படிங்கிறது ஒரு வகையான நில அளவை பெயர். ஓகேவா? சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். ஒரு ஜான் கொடுங்க, 2 ஜான் கொடுங்க, நம்ம கையை இப்படி நீட்டி தானே கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி நீட்டல் அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல். சும்மாடு அப்படின்னா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வச்சுக்கிற ஒரு துணிச்சுருள் தான் சும்மாடு. சீலை அப்படின்னா புடவை. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கலழுதல் அப்படின்னா உதிர்தல். இது ரொம்ப முக்கியமானது இந்த கலழுதல் தான்ப்பா. ஓகேவா? மீதி எல்லாமே போட்டிருப்பீங்க. கலழுதல் அப்படிங்கிறது உதிர்தல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உழவர் சேற்று வயலில் பயிர் நடுவர், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர், தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து, ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். ஸோ பொறுத்துக்கு பாருங்கள், நாற்று நடுதல்னு சொல்லுவாங்க, நீர் பாய்ச்சுதல்னு சொல்லுவாங்க, கதிர் அறுத்தல், களை பறித்தல். இது எல்லாமே மரபு, வினை மரபில் கேட்பாங்க. ஸோ நான் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது சிலபஸில் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு முக்கியமாக சிலபஸில் இருக்கிறது மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்க வேணாம். ஓகேவா? சரி, அடுத்து இந்த கோடிட்ட இடங்கள் புக் பேக்கில் ஏன் பார்க்கும் அப்படின்னா, இதில் நம்ம கோடிட்ட இடங்கள் நிரப்புகன்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ் ஒரு டாபிக் இருக்குது. அதில் மேபி கேட்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இதை பார்க்குறோம். சரியா? திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கு. ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து,
இதெல்லாம் வந்து ஓல்டு சிலபஸில் இருந்ததுப்பா, அப்போ படித்தது. ஓகேவா? ஸோ இப்போ டிகே சிதம்பரநாதர் வந்து நம்ம சிலபஸில் இருக்காரான்னு இருக்கார். ஸோ அவரை பற்றி பார்ப்போம். ஓகேவா? டிகே சிதம்பரநாதர் எழுதுனதா இந்த நூல். ஸோ இந்த நூலில் தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கணும். ஓகேவா? இந்த உரைநடை வந்து ஃபுல்லாகவே படிக்கணும். சரியா? ஸோ இது என்ன பாருங்கள், திருநெல்வேலி சீமையும் கவிகளும், திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். சரியா? சீவலப்பேரி என்கிற முக்கூடல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குடியானர்களுக்கு இடி முழக்கம் தான் சங்கீதம், மின்னல் வீச்சு தான் நடனம் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியது. சீதக்காதி வள்ளல் சீதக்காதி வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா, காயல்பட்டணத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய வணிகர் தான் வள்ளல் சீதக்காதி. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய தமிழ் புலவர்களுக்கு நிறைய கொடைகள் வந்து கொடுத்துருப்பார். ஸோ இவர் இருந்தபோது நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறவர் ஒரு பாடல் பாடுறாரு. பூமாதி இருந்தென் புவிமாதி இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாதி இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி மால்னா இறந்துருக்கார். மால் சீதக்காதி கொடைக்கருத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு ஒரு உணர்ச்சிகரமாக ஒரு பாடல் வந்து பாடுறார் நமச்சிவாய புலவர். ஓகேவா? சரி, திருப்புகழ் பாடியவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். ஓகேவா? அடுத்து அழகிய சொக்கநாதர் பாடிய பாடல், வாடா என அழித்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே அப்படின்னு அழகிய சொக்கநாதர் புலவர் வந்து பாடியிருக்கார். ஓகேவா? அதே மாதிரி சங்கரன் கோயிலுக்கு, அதாவது கருவை நல்லூர் அப்படின்ற ஊரோட பெயர் கரிவலம் வந்த நல்லூர். ஸோ கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஊரோட மருவு கேட்டாங்கன்னா கருவை நல்லூர் கரிவலம் வந்த நல்லூர். ஓகேவா? இது மருவில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். மாணிக்கவாசகர் ஒரு பாடல் பாடியிருக்காரு. உற்றார யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றார யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து உரைகின்ற கூத்தா உன் குறைக்கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு மாணிக்கவாசகர் ஒரு பாடல் பாடியிருக்கார். ஓகேவா? அதே மாதிரி குற்றால குறவஞ்சி எழுதியவர் திரிக்கூட ராசப்ப கவிராயர். என்ன பாட்டு பாருங்கள், கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்குமலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் திரிக்கூடமலை எங்கள் மலை அம்மே. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இலக்கணமில் தான் நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது பாடல்கள் வந்து நமக்கு அவ்வளோக்கு கேட்க மாட்டாங்க, ஆசிரியர்கள் பற்றி தான் கேட்பாங்க. சரியா? டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் ஒரு வழக்கறிஞர், தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர் அப்படின்னு நிறைய வேலை செஞ்சிருக்கார். இவரை வந்து ரசிகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரசிகமணி டிகேசி. ஓகேவா? டிகே சிதம்பரநாதர் ரசிகமணின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய வீட்டில் வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் வந்து இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்திட்டு வந்தார். ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்கள். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். என்னென்னு பாருங்கள், கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லி பலவாறு புகழப்படுகிறார். ஓகேவா? இவரது கட்டுரை இதய ஒளி அப்படிங்கிற நூலில் இருந்து தரப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து அணி இலக்கணம். ஓமை அணி அப்படின்னா அணின்ற சொல்லுக்கு அழகுன்ற பொருள் இருக்குது. ஓகேவா? ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் போல ஆடினால், மீன் போன்ற இந்த மாதிரி போல போன்ற ஓமை அன்ன ஒப்பனை இந்த மாதிரி ஓம உருபுகள் வந்து வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஓமை அணி. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓமை அணி. ஓகேவா? ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. என்னென்ன ஓம உறுப்புகள் பாருங்கள், போல புறைய அன்ன இன்ன அற்று மான கடுப்ப ஒப்ப உருளை. இந்த ஓம உறுப்புகள் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணினா ஓம உறுப்பு மறைஞ்சு வரும். ஓகேவா? இப்போ இந்த குறள் பாருங்கள், தொட்டணித்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணித்து ஊறும் அறிவு. அதாவது மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு வந்து தண்ணி வந்து ஊறும். அதே மாதிரி மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெறும் அப்படின்னு சொல்லுது. இப்போது இந்த இடத்துல என்ன சொன்னேன், அதே மாதிரி, அதே போல். ஓகேவா? ஸோ அதே போல் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோமா? ஸோ இந்த இடத்துல போலங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. சரி, அடுத்து இல்பொருள் உமையணி அப்படின்னா இல்லாத ஒன்றை வந்து சொல்கிறது வந்து இல்பொருள் உமையணி. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள்,
மாலை வெயிலில் மலைத்தூறல் பொன்மொழி பொழிந்தது போல் தோன்றியது. எங்கேயாச்சும் பொன் மலை வந்து பொழியுமா? தங்கத்தாலான மலை வந்து எங்கேயாச்சும் பொழியுமா? பொழியாது. ஸோ இல்லாத ஒன்றை வந்து வச்சு உமைப்படுத்துறது இல்பொருள் உமையணி. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்தது தான். ஸோ எங்கேயாச்சும் கொம்பு முளைத்த குதிரை வந்து இருக்குமா? இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து இல்பொருள் உமையணி, இல்லாத ஒன்றை சொல்லுவது. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து கலைச்சொற்கள். நாகரிகம், சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல், ஃபோக்லோர். ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை, நீர்ப்பாசனம், இரிகேஷன், அயல்நாட்டினர், ஃபாரினர், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், கவிஞர், போயட், பேடி அப்படின்னா நெற்பயிர், கல்டிவேஷன் அப்படின்னா பயிரிடுதல், அக்ரோனமி அப்படின்னா உளவியல். ஸோ அடுத்து இது வந்து நமக்கு 4000 வியூ நம்ம சிலபஸ் இல்லைப்பா. ஸோ தேவையில்லை. சொல்லு பொருள் மட்டும் பாருங்கள். வையம், உலகம். வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல். ஆழினா கடல், இடர்னா துன்பம். ஸோ துன்பக்கடல். சுடர் ஆழியான்னா யார்? ஒளிவீடும் சக்கரத்தை உடைய திருமால் தான் சுடர் ஆழியான். சொல் மாலை அப்படின்னா பாமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து தகலி அப்படின்னா அகல் விளக்கு. ஞானம்னா அறிவு. நாரணன் அப்படின்னா யாருன்னா திருமால். சரியா? ஸோ இடர்னு என்னென்னு பார்த்தோம்? துன்பம். ஓகேவா? ஞான சுடர், ஞானம் கூட்டல் சுடர். இன்பு கூட்டல் உருகு, இன்புருகு அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதணும். சரியா? வித்து அப்படின்னா விதை. ஈன அப்படின்னா பெற. நிழல் அப்படின்னா நிலம். களைனா வேண்டாத செடி. பைங்கூழ் அப்படின்னா பசுமை கூட்டல் கூழ். ஸோ பசுமையான பயிர். வன்சொல் அப்படின்னா வன்மை கூட்டல் சொல், கடுஞ்சொல். ஓகேவா? சரி, அடுத்து இன்சொல் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல், அறம் கூட்டல் கதிர், அறக்கதிர். இளமை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முதுமை. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒப்புரவு நெறி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து தேவையில்லப்பா, இது நம்ம சிலபஸில் இல்லை. இது வந்து ஓல்டு சிலபஸ் படி படித்தது. ஓகேவா? ஆனால் நமக்கு குன்றக்குடி அடிகளார் சிலபஸில் இருக்காரா? ஸோ இப்போ இந்த குன்றக்குடி அடிகளாரை பற்றி நம்ம பார்க்கணும். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேவா? இப்போ இவர் எழுதின பாடம் தான் நம்ம கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த பாடத்தை ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் பெருசாக வந்து ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? இவர் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த மானுட பிறவி தற்செயலாகவோ விபத்தின் காரணமாகவோ அமைந்தது அன்று. இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொன்னது யார்? குன்றக்குடி அடிகளார். அவருடைய நூலில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் சொல்லியிருப்பாங்க. மேபி கேட்டாங்கன்னா போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ வாழ்க்கை குறிக்கோள் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரோட வாழும் நெறி. திருவள்ளுவரின் வாழும் நெறி என்ன? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறி தான் திருவள்ளுவரோட வாழும் நெறின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உலகம் உண்ண ஊன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாவேந்தர் பாரதிதாசன். அதே மாதிரி செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருள் தேவை என்பதை பொருளீட்டுக்கு உரிய கரு. இறப்பார்க்கு இல்லென்று ஏய்வது கரத்தல் அறிவியல் அன்று. அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம பொருளை சம்பாதிக்கணும், மற்றவங்கள மகிழ்விக்கிறதுக்காக பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்கள். இப்போ குன்றக்குடி அடிகளார் மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். இவர் வந்து குன்றக்குடி திருமணத்தோட தலைவராக இருந்திருக்காரு. தம்முடைய பேச்சு, எழுத்து, இறை தொண்டு, இவருடைய சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு, இந்த மாதிரி நிறைய இது செஞ்சுருக்காரு. ஓகேவா? திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். இவருடைய எழுதிய நூல்கள் பாருங்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் நடத்தின இதழ்கள் அருளோசை, அறிக அறிவியல். அருளோசை, அறிக அறிவியல் அப்படின்ற இதழ்கள் வந்து நடத்தினது யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். ஓகேவா? இவருடைய நூல்கள் நூல்படி சொல்லி பாருங்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள்.
ஓகேவா? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடைமை நெறி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். செல்வத்தின் பயன் நோயற்ற வாழ்வு, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் சொல்வர், உலகம் உண்ண ஊன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். ஓகேவா? எதிர்ச்சொற்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். எளிது அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அரிது. எளிதுனா ஈஸி, அரிதுனா ஹார்டு. ஓகேவா? ஈதல் அப்படின்னா கொடுக்கறது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஏற்றுக்கொள்ளுதல். அந்நியர் அப்படின்னா தெரியாதவங்க, உறவினர்னா தெரிஞ்சவங்க, அப்போ இரவலருக்கு புரவலர், இவங்க தான் எதிர்ச்சொல். ஓகேவா? சரி, அடுத்து அணி இலக்கணம் பாருங்கள். உருவக அணி. உருவக அணி அப்படின்னா ஒரு பொருளை வந்து விளக்குறதுக்கு மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி அப்படின்னு முன்ன பார்த்தோம் இல்லையா? ஸோ உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்னு சொல்லாமல் இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்கிற மாதிரி கூறுவது தான் உருவக அணி. ஓகேவா? இதில் உவமைக்கப்படும் பொருள் வந்து ஃபஸ்ட் வரும், உவமை வந்து பின்னாடி வரும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ப வெள்ளம். ஓகேவா? இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உவமைக்கப்படும் பொருள் எது அப்படின்னா இன்பம். ஓகேவா? வெள்ளம் மாதிரி வந்து எனக்கு இன்பம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து இன்பம் ஃபஸ்ட் சொல்லி அப்புறம் வெள்ளம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உவமைக்கப்படும் பொருள் வந்து இன்பம், உவமை வந்து எது அப்படின்னா வெள்ளத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்கிறது ஒரு உருவகம். ஓகேவா? அதே மாதிரி தமிழ் தேன். தமிழ் தேன்னா தமிழ் போன்ற தேன்னு சொல்லணும். ஆனால் நம்ம தேன் போன்ற தமிழ்னு சொல்லணும், தேன் தமிழ்னு சொல்கிறது. இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தமிழ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? தமிழ் மாதிரி தேன் இருக்குல்ல, தேன் மாதிரி தமிழ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ தமிழ் தேன் அப்படிங்கிறது உருவகம். ஸோ இந்த வையத்தகுலையா வார்க்கடலில் நெய்யாக இந்த பாடலில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாடலில் பூமி வையம்ங்கிறது உலகம், பூமி, தகலிங்கிறது அகல் விளக்கு, பூமியை அகல் விளக்காகவும், வார்க்கடலை நெய்யாக கடலை நெய்யாகவும், கதிரவன் சுடராக வெய்ய கதிரோன் விளக்காக கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டது. ஸோ அதனால் இது உருவக அணி. ஓகேவா? அடுத்து ஏகதேச உருவக அணி பாருங்கள். ஏகதேச உருவக அணினா இரு பொருள்கள் இருக்கும், அதில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். இதில் வள்ளுவர் வந்து மக்களோட செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக வந்து சொல்லியிருக்காரு. அதில் உரைக்கல்லாக உருவகம் செஞ்சுட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை, ஒன்றை வந்து உருவகம் செஞ்சுருக்காரு. அதாவது மக்களோட செயல்களை பொன்னின் தரத்தை வந்து அறிய உதவும் உரைக்கல். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை வந்து எப்படி தங்கத்தை வந்து உரசி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி மக்களோட செயல்கள், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உரசி பார்க்குறது அவங்களோட செயல்கள் பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு பொண்ணோட தங்கத்தை எப்படி உரசி பார்க்குறோமோ அந்த மாதிரி கல் மாதிரி மக்களோட செயல்கள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உருவகம் செஞ்சுருக்காரு. ஆனால் மக்களோட உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக வந்து உருவகம் செய்யலை. மக்களோட உயர்வு தாழ்வு அவங்க செய்கிற செயல்கள் வந்து தங்கத்துக்கு ஈடாக வந்து உருவகம் செய்யலை. ஆனால் அதை வந்து அறிய உதவுறதுக்கு தங்கத்தை அறிகிற உரைக்கல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவகம் பண்ணியிருக்காரு, ஒன்றை வந்து உருவகம் பண்ணலை. சரியா? ஸோ அதனால் இது வந்து ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதியை மட்டும் சொல்லிவிட்டு இன்னொரு பகுதியை சொல்லாமல் விட்டுருக்காரு இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள். குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர்னா நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு அப்படின்னா கர்ட்டசி. ஓகேவா? வினை செயல் வகை. திருக்குறள் பாருங்கள். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அதாவது ஒரு செயல் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம், இந்த அஞ்சையும் ஐயம் தீர ஆராய்ந்து பயப்படாமல் ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா? வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. அதாவது ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
2 வேலையை ஒரே நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த குறள். ஓகேவா. உவமை அணி, அதாவது இங்கே அது போலன்னு வந்திருக்கு இல்லையா, இங்கே தற்றுன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து உவமை அணி. அடுத்து டேஸ் ஒரு நாட்டோட அரண் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, வயல் வந்து ஒரு நாட்டோட அரண் கிடையாது. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது கண் இல்லது. ஓகேவா. கண் கூட்டல் இல்லது கண் இல்லது அப்படின்னு சேர்த்து எழுதணும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், கண்ணதாசன் எழுதின பாடல் வந்து பாருங்கள், மழைப்பொழிவு. ஓகேவா. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். ஓகேவா. இதில் ஃபுல் பாடலில் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஓகேவா. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஃபுல் பாடலையும் காட்டுறேன், ஃபுல்லாக படித்து பாருங்கள் பாஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா. இரக்கமுடையோர் பேறு பற்றோர் எது இயேசு பேரான் சொன்னார் என்று இயேசு பேரான் சொல்லியிருக்காரு. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர்னு யார் சொல்லியிருக்காரு? இயேசு பேரான் சொல்லியிருக்காரு. இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அதாவது வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு தினம். இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. ஓகேவா. இமைக்கிற நொடியில் 1000 போட்டி நடந்துட்டுருக்கு, அதுக்கு எதுக்கு வீண் கனவு காண்றீங்க? இந்த இதெல்லாம் வீண் கனவு இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தோஷம் வந்து மலையளவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது, தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓகேவா. ஸோ பொருள் பாருங்கள், சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் சிறப்பு, பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி அப்படின்னா உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. ஓகேவா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் வந்து கவியரசு அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறார், எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா. ஏராளமான திரைப்பட பாடல்கள் படிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. ஓகேவா. இவர் வந்து இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுகளையும் கூறும் நூல் வந்து இயேசு காவியம் நூல் எழுதியவர் யார்? கண்ணதாசன். இவருடைய அந்த நூலிலிருந்து மழைப்பொழிவு அப்படின்ற ஒரு பகுதி மட்டும் பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ மலையளவு அப்படின்னா மலை கூட்டல் அளவு அப்படின்னு பிரித்து எழுதணும். தன்னாடு தன் கூட்டல் நாடு, இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது அப்படின்னு சேர்த்து எழுதணும். சரியா. அடுத்து தான் ஒரு எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா தான் கூட்டல் ஒரு. ஸோ கன்னிமிகு தலைவர் காயிதே மில்லத் வந்து நம்ம சிலபஸில் இருக்கார். ஸோ அவரை பற்றி பாருங்கள். ஓகேவா. காயிதே மில்லத் வந்து காந்தியடிகள் நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கலந்து கொள்ள இளைஞர்கள் வந்து கூப்பிட்டுருப்பார் இல்லையா. ஸோ அதில் வந்து கலந்து கொண்ட ஒரு இளைஞர் தான் வந்து காயிதே மில்லத். ஓகேவா. ஸோ இவர் வந்து கல்லூரிக்கு போகாமல் இதில் வந்து கலந்துப்பார். ஓகேவா. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது அப்படின்னு நினச்சி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்குப்பார். ஸோ எளிமையின் சீக்கிரமாக இருந்திருக்கார். ஏன் அப்படின்னா இவர் பிற்காலத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்துருப்பார். வளர்ந்ததுமே அவர் வந்து மகிழுந்தில் போக மாட்டாராம், அதாவது காரில் போக மாட்டாராம். பொது போக்குவரத்து இருக்கு இல்லையா, பஸ்ஸு ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணிப்பாராம். ஸோ ஒருவர் வந்து அவருக்கு வந்து கார் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க, அதை ஏற்க மறுத்துட்டு எப்போதும் போல் தொடர்பு நிலையை பயணம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக மகிழ்ந்து பெரும் தொகை வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து இவர் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு வந்து கொடுத்து விட்டார். ஓகேவா. இவர் வந்து கல்லூரிகள் தொடங்கியிருப்பார். ஸோ அந்த கல்லூரியோட பயன்பாட்டுக்கு இவருக்கு கிஃப்டாக கொடுத்த காரை வந்து கொடுத்துட்டாங்களாம். சரியா. ஆடம்பரமற்ற திருமண நிகழ்வுகளில் மட்டும்தான் போய் கலந்துப்பாராம். ஓகேவா. அதே மாதிரி இவருடைய குடும்ப நிகழ்வுகளும் எளிமையாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி இவருடைய பையன் திருமணமும் எளிமையாக நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இவர் வந்து எளிமையின் சிகரமாக இருந்திருக்காரு. ஓகேவா. அதே மாதிரி மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்தவர் கண்ணிமிகு காயிதே மில்லத். ஓகேவா. ஸோ நேர்மையாக இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு அஞ்சல் தலையை வாங்கி உரையில் வந்து ஒட்டி அஞ்சலில் வந்து செலுத்திடுங்க, போஸ்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து நம்ம அலுவலகத்திலேயே அஞ்சல் தலை வந்து இருக்கே, அதை ஒன்று எடுத்து ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அவர் வந்து வேண்டாம், இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிற லெட்டர், ஸோ அதுக்கு என்னோட காசுலேருந்து தான் அனுப்பணுமே தவிர பொது காசுலேருந்து எடுத்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவார். சரியா. ஸோ இவரோட மொழிக் கொள்கை பாருங்கள். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வந்து
இந்தியா விடுதலை ஆன பிறகு நாட்டோட ஆட்சி மொழியாக என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து நடக்கும். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் பேசுகிற மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் பழமை வாய்ந்த மொழியை வந்து ஆட்சி மொழியாக வைக்கணும்னு சிலர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் பழமை வாய்ந்த மொழி அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான் அப்சல்யூட்டாக வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து தமிழ் மொழியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி காகிதம் இல்லத்தை வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காகிதம் இல்லத். அந்த அளவுக்கு இவர் வந்து தமிழ் மொழி மேலே பற்று வச்சிருப்பார். ஓகேவா? இவருடைய நாட்டு பற்று பார்த்தீங்கன்னா 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்திருக்கும். அந்த போரில் நிறைய போர் வீரர்கள் பற்றாக்குறை வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து காகிதம் இல்லத் லெட்டர் எழுதுகிறாரு. உங்களுக்கு வந்து போர் வீரர்கள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், என்னோட ஒரே மகனையும் வந்து போருக்கு வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, அதே மாதிரி நேர்மையான தலைவர், எளிமையாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருந்தவர்லாம் யார் அப்படின்னா கண்ணிமிகு தலைவர் காகிதம் இல்லத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது இஸ்மாயில். இவரை வந்து மக்கள் வந்து காகிதம் இல்லத் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. காகிதம் இல்லத் அப்படின்னா மீனிங் வந்து சமுதாய வழிகாட்டி. காகிதம் இல்லத்துங்கிற ஒரு அரபு சொல். இதுக்கு அர்த்தம் வந்து சமுதாய வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? காகிதம் இல்லத்து அறிஞர் அண்ணா எப்படி போட்டிருக்கான்னு பாருங்கள். தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதம் இல்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார். அதாவது தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை வந்து அகற்ற வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் வந்து காகிதம் இல்லத்தை இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அரசியல் பொறுப்புகளில் இருந்து இப்போ என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். 1946 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக காகிதம் இல்லத்தை வந்து வேலை செஞ்சுருக்காரு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அந்த குழு உறுப்பினராகவும் வந்து பணியாற்றியிருக்காரு. இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் சொல்லி பல பொறுப்புகளில் வந்து இருந்திருக்காரு. இவர் கல்வி பணி என்ன செஞ்சுருக்காரு பாருங்கள். கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்பினவர் காகிதம் இல்லத். அதனால் கல்வி மிகுந்தடில் கழிந்திடும் மடமை, கல்வி மிகுந்தடில் கழிந்திடும் மடமை அப்படின்ற முதுமொழிக்கு ஏற்ப நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து உருவாக்க நினைச்சார். அதே மாதிரி திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி இருக்கு இல்லையா, ஜமால் முகமது காலேஜ், அதே மாதிரி கேரளாவில் ஃபரூக் காலேஜ், இதெல்லாம் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தவர் காகிதம் இல்லத். அதே மாதிரி தொழில்துறை வளர்ச்சிக்கும் வந்து இவர் நிறைய அர்ப்பணிச்சிருக்கார். அதாவது இந்திய நாட்டோட கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கார். இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியது இவருடைய பிளானை கேட்டு. அதன் மூலம் தொழில்துறை வந்து வளர்ச்சி அடைச்சிது. ஸோ மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை வந்து ஏற்படுத்தியிருக்கார். ஓகேவா? ஸோ இத்தகைய சிறப்புகள்லாம் யார் செஞ்சுருக்கார் அப்படின்னா நம்மளுடைய காகிதம் இல்லத். ஓகேவா? சரி, காகிதம் இல்லத் வந்து எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தவர். காகிதம் இல்லத் அப்படின்ற அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பொருள். ஓகேவா? விடுதலை போராட்டத்தின் போது காகிதம் இல்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டிருப்பார். காகிதம் இல்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் அப்படின்னு எங்கே பேசியிருப்பார் அப்படின்னா நாடாளுமன்றத்திலேயே பேசியிருக்கார். ஓகேவா? எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒலித்தது, முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. ஸோ அடுத்து இது துணைப்பாடம் கதை தான்ப்பா, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சரியா? அடுத்து ஆகுபெயர் பாருங்கள். ஆகுபெயர் மொத்தம் வந்து ஆகுபெயர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். ஆகுபெயர்னால் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருது ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படிங்கிறது, இந்த தொடரில் வெள்ளை அப்படிங்கிறது வெள்ளை கலரை குறிக்காமல் சுண்ணாம்பை குறிக்குது இல்லையா? வெள்ளை கலர் கலரை குறிக்காமல் சுண்ணாம்பு, வெள்ளை அடித்தான்னா சுண்ணாம்பு அடித்தான்னு தானே அர்த்தம். ஸோ ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர். ஆகுபெயர் மொத்தம் வந்து 16 வகைப்படும். நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 6 மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பொருளாகு பெயர். பொருளாகு பெயர் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். மல்லிகை சூடினால், இந்த இடத்துல மல்லிகை அப்படின்றது ஒரு முழு பொருளை குறிக்கும் இல்லையா? முழு பொருளாக பெயர் வந்து ஒரு உறுப்பாகிய மலரை வந்து குறிக்குது. மல்லிகை அப்படிங்கிறது மல்லிகை பூன்ற ஒரு முழு பொருள். ஓகேவா? அந்த முழு பொருள் குறிக்காமல் அதனுடைய உறுப்பாகிய ஒரு மலரை வந்து குறிக்குது. இந்த மாதிரி பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு வந்து ஆகி வருவது பொருளாகு பெயர். இதை வந்து முதலாகு பெயர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இடவாகு பெயர் அப்படின்னா சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது.
இடவாகு பெயர் அப்படிங்கிறது சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெறுது. தமிழ்நாடு அப்படின்னா இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு குறிக்காமல் அந்த இடத்துல விளையாடின விளையாட்டு அணி, தமிழ்நாட்டுக்கு சார்பாக விளையாடின ஒரு விளையாட்டு அணியை வந்து குறிக்கிறதுனால இது வந்து இடவாகு பெயர். ஓகேவா. காலவாகு பெயர் அப்படின்னா டிசம்பர் சூடினாள். டிசம்பருங்கிறது ஒரு காலப்பெயர். அந்த காலத்தில் டிசம்பர் அப்படின்ற மலர் அதாவது பூவை வந்து குறிக்கணும். ஸோ பூவை மாதத்தை குறிக்காமல் இந்த இடத்துல வந்து பூவை குறிக்கிறதுனால இது காலவாகு பெயர். ஓகேவா. சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைங்கிறது ஒரு சினை உறுப்பு, உடல் பாகத்தில் ஒரு சினை உறுப்பு. சினைனா உறுப்பு. ஸோ ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது இதனுடைய பொருள். இது வந்து சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது. அதாவது ஒரு சினை உறுப்பின் பெயர் வந்து ஒரு தலை அப்படிங்கிற ஒரு பாகத்துக்கு முழு பாகத்துக்கு ஆகி வருவது சினையாகு பெயர்னு சொல்கிறாங்க. பண்பாகு பெயர் அப்படின்னா எடுத்துக்காட்டு இனிப்பு தின்றான். இனிப்பு அப்படின்றது ஒரு பண்பு பெயர். அந்த பண்பை உடைய தின்பண்டத்தை குறிப்பதனால பண்பாகு பெயர். இனிப்பு அப்படின்னா இனிப்புனா ஒரு சுவை தானே, சுவையவா சாப்பிட முடியும். அந்த இனிப்புனா இப்போ ஏதாச்சும் லட்டு ஜிலேபி இந்த மாதிரி ஸ்வீட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதை குறிக்குது. இந்த ஸ்வீட் என்ன சாப்பிட்டானோ அதை குறிக்குது. ஸோ இனிப்புங்கிற சுவையை குறிக்காமல் அவன் என்ன ஸ்வீட் சாப்பிட்டானோ அதை குறிக்குது இல்லையா. ஸோ அதனால் இது பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர் அப்படின்னா பொங்கல் உண்டான். பொங்குதல் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு தொழிற்பெயர். ஸோ அந்த தொழிலால் உருவான உணவினை குறிக்குது. பொங்கல்னால பொங்கல் உருவானுச்சு. ஸோ பொங்கல்ங்கிறது ஒரு உணவை குறிக்குது. பொங்குதல் அப்படிங்கிற தொழிலை குறிக்காமல் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் தொழிலாகு பெயர் ஆயிற்று. ஓகேவா. ஸோ இரட்டை கிளவி அப்படின்னா நமக்கு தெரியும். இரட்டை கிளவி அப்படின்னா 2 வரும். ஓகேவா. 2 இணைத்து தனியாக பிரித்து அப்படின்னா பொருள் தராது. இப்போ கலன்னு இருக்குது. கலன்றது மட்டும் பிரிச்சிங்கன்னா பொருள் தெரியாது. விறு மலைனா தனியாக பிரிச்சிங்கன்னா பொருள் தராது. ஆனால் 2 ஜோடியாக சேர்ந்து வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வர்றது இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. அடுக்கு தொடர் அப்படின்னா பாம்பு எங்கே இலையில் இந்த எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இதை பிரிச்சிங்கன்னா வந்து பொருள் தரும். பாம்பு அப்படின்னா தனியாக பொருள் இருக்குது, பிடினா பொருள், இல்லைன்னா பொருள் இருக்குது. இந்த மாதிரி பிரித்தா 4 வாட்டி 2, 3, 4 முறை வந்து அடிக்க வரும். இரட்டை கிளவினா 2 டைம்ஸ் மட்டும்தான் வரும். அடுக்கு தொடர்னா 2, 3, 4 முறை வரும். ஓகேவா. இது எதற்கால வரும் அப்படின்னா அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதே அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஒப்பிடு பாருங்கள். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அடுக்கு தொடர் வந்து ஒரு சொல் 2 முதல் 4 முறை வரும். ஆனால் இரட்டை கிளவி ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். நம்ம இப்போ தான் பார்த்தோம். அடுக்கு தொடர் சொற்களை தனித்தனியே பிரித்தால் பார்த்தா பொருள் தரும். இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. சொற்கள் தனித்தனியே நிற்கும் அடுக்கு தொடரில். இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்து நிற்கும். ஓகேவா. அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறது தொழிலாக பெயர். மழை சடசடவென பெய்தது. சடசட அப்படிங்கிறது இரட்டை கிளவி. அடுக்கு தொழில் ஒரே சொல் 4 முறை வரைச்சும் அடிக்கி வரும். 2, 3, 4 முறை வரைச்சும் அடிக்கி வரும். ஓகேவா. சரியான இணைப்பு சொல்லால் நிற்பக பாருங்கள். இணைப்பு சொற்கள் நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகேவா. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஓகேவா. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவேன்னு வரணும் இந்த இடத்துல. எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. ஓகேவா. ஸோ இது வந்து இணைப்பு சொற்கள். அடுத்து பாருங்க, ஒரே நிமிஷம். ஸோ அடுத்து வந்து நம்ம கலைச்சொற்கள் மட்டும் பார்க்கணும்ப்பா. 7th term 3ல் கலைச்சொற்கள் மட்டும் இருக்குது. ஓகேவா. ஒரே நிமிஷம்.
டேர்ம் 3 கலைச்சொற்கள் பாருங்கள். செவன்த் டேர்ம் 3 கலைச்சொற்கள் மட்டும் பார்த்துடலாம். என்ன இருக்குது அப்படின்னா சமயம் அப்படின்னா ரிலீஜியன், எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி, ஈகை அப்படின்னா சேரிட்டி, கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன், தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரோனமி. ஓகேவா? சமயம் அப்படின்னா ரிலீஜியன், எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கைனா டாக்ட்ரைன், தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரானமி. இதுதான் இப்போ கலைச்சொற்கள் இருக்குது. வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு செவன்த் டேர்ம் 3. ஓகேவா? ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சு, அதனால் இடையில வந்து அது மட்டும் காட்ட முடியல. ஓகேவா? அது மட்டும் நீங்கள் நான் சொல்கிறது அப்படியே காதில் வாங்கிக்கோங்க, இல்லை புக் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.